ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஹெல்த்தி ரெசிபி வெள்ளை சோளம் கூட கருப்பு உளுந்து சேர்த்து நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு தோசை ரெசிபி தாங்க. இந்த தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறோம். மஸ்ட்டு ட்ரை கோம்பங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேங்க. அதே கப்லையே அரை கப்பு அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் இல்லாத உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். அதே கப்லையே 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. இந்த அளவுக்கு ஊறணும். அப்போ தான் நமக்கு வெள்ளை சோளம் அரைப்படும். இன்றைக்கி நாம் இந்த மாவை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணிலாம் விடாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் நரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பித்தோன்னா வெள்ளைச்சோளம் அரைப்படாதுங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாவை 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை உப்பு சேர்த்து நல்லா கைகளை வச்சு கலந்து விட்டுறலாங்க. நம்ம கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா மாவு நல்லா புளிச்சு வரும். இதை நான் இப்போ ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு மாவு ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்தளவுக்கு பொங்கி வந்தாலே நமக்கு தோசை எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சிலையாவது இருக்கணும். நம்ம தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டுலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி தாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகணும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா இந்த கத்திரிக்காய் சட்னி ரெடிங்க. இந்த கத்திரிக்காய் சட்னி கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் காரமாக இருக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் சூடான தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். தோசையெல்லாம் அவ்வளோ அருமையாக ஊற்ற வருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளைச்சோளம். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அரிசி சேர்க்காத இந்த தோசை ரெசிப்பியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் கத்திரிக்காயை குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புளிப்பாக காரமாக மட்டும் வச்சோம் அப்படின்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் சட்னிக்கும் இந்த வெள்ளைச்சோள தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாவு வச்சு நம்ம நல்லா சூப்பரான ஒரு அடை தோசை, பணியாரம் எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், வெள்ளரிக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் இன்றைக்கி கேரட் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மூடி வச்சு இதை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளைச்சோள கருப்பு உளுந்து ஹெல்த்தி ஊத்தாப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளைச்சோளம். வெள்ளைச்சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் மாவோட நம்மளாம் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது நமக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நமக்கு இதே மாவை வச்சு நான் இன்றைக்கி பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் தான். இது கூட தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாகவே கரைச்சி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா இந்த மாதிரி பணியாரக்கல்ல நெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்து நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளைச்சோள பணியாரம் ரெடிங்க. இதே மாவு வச்சு நான் கார பணியாரமும் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே அவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுங்க.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் வச்ச ஹெல்த்தி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. இது வெயிட் லாஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி மில்லட்ஸை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இது மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.